Hello everybody, I am so glad to see you all again. Welcome back to my channel. My name is Chindraj and I am your English trainer. Friends, today I am back with another interesting lesson. Yes, in this lesson you are going to learn how to use curious to in English sentences through Tamil. So are you all ready to learn? Let's get started. So my dear viewers, இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படினா how to use curious to in English sentences. அதாவது curious to யூஸ் பண்ணி எப்படி sentences மேக் பண்ணலாம், அத வச்சு நம்ம எப்படி நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So actually we have to know the meaning. So curious to அப்படினா வந்து ஆர்வமாக, curiousனா ஆர்வம், so to வரதுனால curious to அப்படிங்கறதுனால ஆர்வமாக. இப்போ நான் அங்க போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன், இத வாங்குவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன், இங்கிலீஷ் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன், இந்த வீடியோ பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல ஆர்வமாக இருக்கிறேன்னு சொல்லி தமிழ்ல நிறையவே பேசுறோம். சோ அததான் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற லெசன். சோ ஐ ஹோப் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். சோ டோன்ட் மிஸ் இட், do watch it till the end. So today's lesson, how to use curious to in English sentences. Curious to அப்படினா ஆர்வமாக, curious to அப்படினா ஆர்வமாக, curious அப்படினா ஆர்வம், curious to அப்படிங்கிறதுனால ஆர்வமாக. So ஆர்வமாகன்னு சொல்ற இடத்துல தான் இந்த நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி sentences மேக் பண்ண போறோம். So look at this structure. We have to know this structure clear. Okay, we have to write first subject. What are the subjects? Total 7 subjects. I, we, you, they, he, she, it. Okay, I comes means we have to use am. I comes means we have to use am. Next, he or she or it, and any name comes means we have to use is auxiliary verb. You or they or we comes means we have to use are. Okay, next, plus curious to plus v1 plus object. So very important. So once again, subject plus auxiliary verb am or is or are plus curious to plus v1 plus object. So v1 is nothing but only present form of verb. So look at this sentence. I am, I comes means we have to use am. So I am curious to, so v1 verb go. I am curious to go to beach. I am curious to go to beach அப்படினா நான் பீச்சுக்கு போவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன், ஆர்வமாக உள்ளேன். சோ ஆர்வமாக அப்படின்னு வந்ததுனால curious to யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, எங்க போவதற்கு? பீச்சுக்கு, to go to beach. ஓகே, சோ I am curious to go to beach அப்படினா நான் பீச்சுக்கு போவதற்கு ஆர்வமாக உள்ளேன். சப்போஸ் நான் வந்து சென்னை போவதற்கு ஆர்வமாக உள்ளேன் அப்படினா I am curious to go to Chennai. I am curious to go to கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் போவதற்கு ஆர்வமாக உள்ளேன். I am curious to go to சேலம், சேலம் போவதற்கு ஆர்வமாக உள்ளேன். சோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போவதற்கு ஆர்வமாக உள்ளேன் அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே சோ இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஓகே, now look at this second sentence. He is curious to buy. So he comes means we have to use is auxiliary verb. So he is curious to buy. அவன் வாங்குவதற்கு ஆர்வமாக உள்ளான், ஆர் அவர் வாங்குவதற்கு ஆர்வமாக உள்ளார். சோ he அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு, அவன் அல்லது அவர். சோ அவர் வாங்குவதற்கு ஆர்வமாக உள்ளார் அப்படின்னு சொல்ற இடத்துல he is curious to buy. அவன் வாங்குவதற்கு ஆர்வமாக உள்ளான் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் he is curious to buy. So and next third one, she comes means again same auxiliary verb. She is curious to play cricket. அவ கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறாள். She is curious to play cricket. அவ கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறாள். அவள் சமைப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்ல அப்படின்னா she is curious to cook. அவள் சமைப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாள். Okay, and the fourth one, they comes means we have to use are because they plural. Okay, they are curious to play the guitar. அவர்கள் கிட்டார் ப்ளே பண்ணுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். They are curious to play the guitar. So play the guitar, the guitar, guitar அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா the போட்டுக்கணும். So once again, they are curious to play the guitar. அவர்கள் கிட்டார் ப்ளே பண்ணுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். So இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்லும் இல்லையா, அவன்
சாப்பிடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறான் அப்படின்னா he is curious to eat. அவள் சீரியல் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாள் அப்படின்னா she is curious to watch serial. அண்ட் நான் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னா I am curious to learn English. நீங்கள் ஆங்கிலம் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்றால் you are curious to learn English. You are curious to speak English. நீங்க பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீங்க. சோ இந்த மாதிரி ஆர்வமாக நான் நம்ம தமிழ்ல சொல்றேன். எல்லா இடத்துலயுமே வந்து curious to யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டுக்கு அப்புறம் curious toக்கு அப்புறம் present form of verb எவ்வளவு சேஞ்ச் பண்றீங்களோ அவ்வளவு சென்டென்சஸ் வந்து ஆர்வமாகன்னு சொல்ற இடத்துல நீங்க ஈஸியா மேக் பண்ணலாம். சோ உங்களுக்கு வந்து ஆர்வமாக அப்படின்னு தமிழ்ல பேசுற இடத்துல இனிமே வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நான் காஃபி குடிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் ஐ வந்து am யூஸ் பண்ணிக்கணும். சோ I am curious to drink coffee. I am curious to drink coffee. நான் வந்து காஃபி குடிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். சோ இந்த மாதிரி தான் நீங்க டுக்கு அப்புறம் present form of verb எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு verb-க்கும் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஈஸியா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் இத வச்சு எப்படி क्वेश्चंस கேட்கலாம்ங்கறத பார்க்கலாம். நீங்க ஆர்வமாக இருக்கிறீங்களா, நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களா அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா. சோ அது எப்படி ஆர்வமாக இருக்கிறீங்களா, ஆர்வமாகங்கறத எப்படி क्वेश्चन-ஆ மேக் பண்ணலாம்ங்கறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இப்போ क्वेश्चन மேக் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுனா தான் நீங்களே ஓனா வந்து क्वेश्चंस மேக் பண்ணி இங்கிலீஷ் பேச முடியும். சோ look at this carefully. WH family plus auxiliary verb. WH family அப்படின்னா who, what, when, where, the WH ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா क्वेश्चन வேர்ட்ஸும் WH family plus auxiliary verb. so auxiliary verb னா என்னன்னு சொல்லிருந்தேன், is யூஸ் பண்ணும், or am are யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் am யூஸ் பண்ணலாம் according to the subject. subject பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகே, plus subject plus curious to plus v1 plus object. so questions கேக்கும்போதும் to க்கு அப்புறம் only present form of verb தான். okay, so once again WH family plus auxiliary verb plus subject plus curious to plus v1 plus object. so WH family இல்லாமே நீங்க questions மேக் பண்ணலாம். அது எப்படின்னா auxiliary verb first, auxiliary verb plus subject plus curious to plus v1 plus object. so இப்படியே question மேக் பண்ணலாம். WH family சேர்த்து நீங்க question மேக் பண்ணலாம். இது ஒரு மீனிங் கொடுக்கும், இது ஒரு மீனிங் கொடுக்கும். ஓகேவா? சோ ஒரு வேர்ட் நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து லேர்ன் பண்றதுக்கு முன்னாடியும் you have to learn why. நீங்க வந்து and வந்து கத்துக்கணும். ஓகே, so look at this first example. are you. so are அப்படிங்கிறது auxiliary verb. you வந்தனால are போடுறோம். are you curious to learn English? are you curious to learn English? நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக உள்ளீர்களா? சோ கற்றுக்கொள்வதற்குன்னு சொல்லுவோம் தமிழ்ல சொன்னா. சோ ஆர்வமாக அப்படின்னா curious to யூஸ் பண்ணோம். சோ are you curious to learn English? நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா? அப்படிலாம் நம்ம பேச போறது இல்ல. நம்ம எப்படி பேசுவோம், இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறியா? சோ are you curious to learn English? are you curious to learn English? and the second one, what. so WH family word வந்திருக்கு இல்லையா. what are you. so you வந்தா are போறோம். what are you curious to play? what are you curious to play? what are you curious to play? நீங்க என்ன விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள்? என்ன விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள்? இப்போ நம்ம வந்து நம்ம பசங்களை எல்லாம் கூட்டிட்டு கிரவுண்டுக்கு போயிருக்கோம். ரெண்டு டீமா நிக்கிறாங்க. நீங்க என்ன விளையாடுறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க, நீங்க என்ன விளையாடுறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. சோ நீங்கள் என்ன விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் கேட்கறதுக்கு what are you curious to play? what are you curious to play? okay, what are you curious to play? நீங்கள் என்ன விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள். and next, where are you curious to go? whereனா எங்க போவதற்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள். சோ எங்கடா கிளம்பிட்டு ஆர்வமா, எங்க போறதுக்கு ஆர்வமா இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. சோ where are you curious to go? where are you curious to go? எங்கு போவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள். சோ எங்க அப்படிங்கிறதுனால where யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, and she வந்தனால is யூஸ் பண்ணோம். is she curious to cook food? அவள் உணவு சமைப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாளா? is she curious to cook food? is she curious to cook food? அவள் சமைப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாளா? and I வந்தனால am யூஸ் பண்ணோம். ஓகேவா? so am I curious to teach English? am I curious to teach English? நான் இங்கிலீஷ் டீச் பண்ணுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேனா? am I curious to teach English? so இந்த மாதிரி தான்
ஆர்வமாக இருக்கிறேனா, ஆர்வமாக இருக்கிறீர்களா, அந்த மாதிரி லா அப்படின்னு முடியற கொஸ்டின் கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி கேட்கலாம். நீங்க WH வேர்ட் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் கொடுக்குது. ஆர் யூ கியூரியஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் ஆங்கிலம் கத்துக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். சோ இங்க சப்போஸ் ஒய் போட்டோம்னா why are you curious to learn English? Why are you curious to learn English? நீங்கள் ஏன் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள்? சோ இங்க why போட்டதனால டோட்டலா மீனிங்கே சேஞ்ச் ஆகுது இல்லையா. சோ WH வேர்ட் இருந்தா ஒரு மீனிங் கொடுக்கும், WH வேர்ட் இல்லாம ஆக்சுவலி வச்சு மட்டும் क्वेश्चन மேக் பண்ணா அது ஒரு மீனிங் கொடுக்கும். சோ திஸ் இஸ் த ப்ராப்பர் வே டு மேக் क्वेश्चंस. ஓகே फ्रेंड्स, சோ நீங்க டு கப்பல் இருக்கிற பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வந்து சேஞ்ச் பண்ணி நிறைய சென்டென்சஸ் வச்சு நீங்க ஆர்வமாக இருக்கிறீர்களா, ஆர்வமாக உள்ளீர்களா அப்படின்னு கேக்குற எல்லா இடத்துலயுமே வந்து ஈஸியா வந்து இங்கிலீஷ் பேச முடியும். Okay friends, I hope this lesson was very useful to you. Thanks for giving me this great opportunity. And if you are not a subscriber, please do subscribe my channel. I'll see you soon again some other interesting class. Until bye bye. Take care.